பிலிப்ஸும் அவன் மனைவியும் எல்லா விஷயத்துலையுமே ஜஸ்ட் ஆப்போசிட். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக கடவுள் விஷயத்தில் பிலிப்ஸோட ஒய்ஃப் ரொம்ப தேவபக்தி உள்ளவங்க, எல்லாத்துலேயும் தேவனையே முன்னிறுத்துவாங்க. ஆனால் பிலிப் எதுக்கு எடுத்தாலும் தேவனை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், எல்லாத்துலேயும் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்த பிலிப் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே தன் மனைவி கிட்ட, இந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இவ்வளோ பெரிய பூசணிக்கா ஆனால் அது 10-12 இலைங்களே இருக்கிற ஒரு மெல்லிசான செடியில் காய்க்க வைக்கிறாரு, இவ்வளோ சின்னதாக இருக்கே இந்த புளியம்பழம், அது அவ்வளோ பெரிய மரத்தில் காய்க்க வைக்கிறாரு, லாஜிக்கே இல்லை, மாத்தியில காய்க்க வச்சிருக்கணும்னு நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தான். கிச்சனில் கொஞ்சம் பிஸியாக இருந்த அவன் மனைவி, இப்போ உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண எனக்கு டைம் இல்லை, வேலை இருக்குது, ஆனால் என் ஆண்டவர் என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டார், அது உங்களுக்கே ஒரு நாள் புரியும்னு சொல்லி தன் வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில நாள் கழித்து ஒரு நாள் பிலிப் ஆஃபீஸில் இருந்து சாயந்தரம் வீட்டுக்கு வரும்பொழுது திடீர்னு பலத்த மழை பிடிச்சிக்கிச்சு. பிலிப்ஸ் கிட்ட கொடை இல்லாததால் வழியில் இருந்த ஒரு மரத்துக்கு அடியில் சில மக்களோட கூட போய் மழைக்கு ஒதுங்கி நின்னாரு. பார்த்தா அது ஒரு பெரிய புளிய மரம். கொஞ்ச நேரம் கழித்து காற்றடிக்கிறப்போ ஒரு புளியங்காய் அவரோட தலையில் வந்து நூங்குன்னு விழுந்தது. அவ்வளோதான், பிலிப்ஸ்க்கு வழியில் உயிரே போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ யோசிச்சாராம், அடடா, கடவுள் மூளை இல்லாதவர்னு சொல்லிட்டோமே, இவ்வளோ சின்ன புளியங்காய் வந்து விழுந்ததுக்கே மண்டை இப்படி வலிக்குதே, ஒருவேளை பூசணிக்காய் சைஸில் காய் வந்து விழுந்திருந்தா அவ்வளோதான், காட் இஸ் கிரேட்னு நினச்சிக்கிட்டாராம். நாம கூட ஒரு பழமொழி கேட்டிருக்கோம்ல, ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வாழை கடவுள் அளந்து தான் வச்சிருக்காருன்னு. அது என்னன்னா, மாடோட உடம்பு சைஸு பெருசு, அது உடம்புல ஈக்கள் கொசுக்கள் மற்ற சின்ன பூச்சிகள் இருக்கிறத விரட்டுறதுக்கு அது நீளமாக இருக்க தன்னோட வாழை பயன்படுத்தி கொள்ளும். ஆனால் ஆட்டோட உடம்பு சைஸு ரொம்ப சின்னது, அது இல்லாத ஆடு முட்செடிகள், சின்ன சின்ன புதர்கள், வேலிகள் இதில் போய் சாப்பிட்ற ஒரு விலங்கு. அப்போது ஆட்டோட வால் நீளமாக இருந்தால் அந்த செடிகளில் அந்த முட்கள் எல்லாம் மாட்டிக்கும், அது ஆட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆடோட வாழை பார்த்துருக்கீங்களா, எப்போ பாரு ஆட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு நீளமான வாலாக இருந்து அந்த சைஸ்க்கு அது எப்போ பாரு ஆட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த வால் பிஞ்சு போயிடும். ஸோ ஆண்டவர் படைக்கும் பொழுதே ஆட்டுக்கு வாழை சின்னதாகவும் மாட்டுக்கு வாழை நீளமாகவும் படைச்சிருக்காரு. நம்ம அருமை ஆண்டவருக்கு தெரியும் எதை எங்கே வைக்கணும், எதை எப்போ செய்யணும்னு. ஒருவேளை சில நேரம் நீங்கள் புலம்பி இருக்கலாம், ஏன் கடவுளை என்னை இந்த இடத்துல வச்சிருக்கேன்னு. அது ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம ஆண்டவருக்கு தெரியும் உங்களை எங்கே வைக்கணும்னு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஜஸ்ட் கீப் ப்ரேயிங் அண்ட் ஸ்டே ஆன். நீங்களே ஆச்சரியப்படும்படி உங்கள் நிலைமை மாறும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பீங்க, ஆர் வேற யாருக்கும் நீங்கள் பெரிய ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஏற்ற வேலை வரும்பொழுது தேவன் உங்களை உயர்த்தி உங்கள் சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு ஒரு நன்மை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ no complaints, just pray and just stay on. God knows everything. Amen.